இந்த வீடியோல வந்து 2024 எம்சிக்கு 44வது எம்சிக்கு பார்ப்போம். ரைட், இப்போ நான் கேள்வியை வாசிக்கிறேன். ஸ்கிரீன்ல உங்களுக்கு கேள்வி தெரியும். புவியைச் சுற்றி ஒரு வட்ட பாதையில் இயங்கும் ஒரு உபகோளினுடைய இயக்கப்பாடு சக்தி, புவியீர்ப்பு அழுத்த சக்தி, மொத்த சக்தி ஆகியன முறையே KVE ஆகியவற்றினால் தரப்படுகின்றன. பின்னரும் தொடர்புடைமையில் எது உண்மையானது? ரைட், புவியை சுற்றி ஒரு வட்டப்பாதையில் இயங்கும் ஒரு உபகோளின் இயக்கப்பாடு சக்தி. ரைட், புவியை சுற்றி வட்டப்பாதையில இயங்கும். ரைட், அப்ப இது புவியாக இருந்தா ஒரு உபகோள் ஒன்று வட்டப்பாதையில இயங்குது. அப்ப இந்த வட்டப்பாதையில இயங்குற உபகோள் எவ்வளவு தூரத்தில் இருக்கு? நாங்க ஒரு R தூரத்தில் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். R தூரத்தில் இருக்கு. எத்தனையோ M1 புவிக்கு இதை M2 என்று எடுப்போம். ரைட், வேற என்ன வேணும்? சரி, இது ஒரு V வேகம், தொடலி வேகம் வந்து வீல இயங்குன்னு வச்சுக்கொள்வோமே. வீல இயங்குதுன்னு வச்சுக்கொள்ளும். என்ன கேட்கிறாங்க? அழுத்த சக்தி கேட்கிறாங்க. ரைட், இதில் உள்ள சக்தி என்னவாம்? E சமன் அழுத்த சக்தி சக இயக்க சக்தி தந்திருக்காங்க. அழுத்த சக்தி V என்றும் இயக்க சக்தி K என்று விடுங்கன்னு தந்திருக்காங்க. மொத்த சக்தி N. சரி, இப்ப நாங்க இதை கண்டுபிடிக்கணும். இதுல எது உண்மையானது கண்டுபிடிக்கணும். சரி, முதல்ல இதுல ரெண்டு விசையும் சமப்படுத்துவோம். எஃப் என்றா என்ன எஃபா இருக்கும்? மைய நாட்ட விசையையும் ஈர்ப்பு அழுத்த விசையையும் சமப்படுத்தும். ஈர்ப்பு விசையும் சமப்படுத்தும். அப்ப ஈர்ப்பு விசை சமன் ஈர்ப்பு விசை சமன் என்னது? மைய நாட்ட விசை. ஈர்ப்பு விசை என்னவா இருக்க போகுது? Gm1 m2 இன்கீழ் R². மைய நாட்ட விசை என்னது? m2 v2 இன்கீழ் v வர்க்கத்தின் கீழ் R. இதுல ஒரு ஆறும் இதுல ஒரு ஆறும் வெட்டுப்படலாம். ஒரு ஆறு மிஞ்சும். அப்ப இது எப்படி வரும்டா? Gm1 m2 இன்கீழ் R என்று வரும். அப்ப m2 v வர்க்கம் வரும். m2 என்றா m2. அப்ப இதை நான் அறையால பெருக்கிறேன். எங்க இதுல ஒரு அறையால பெருக்கிறேன், இதுல ஒரு அறையை போட்டு பெருக்கிறேன். அப்ப அறையால பெருக்கினா இது என்ன வரும்? E என்று வந்துடும் இல்லையா? அதான் K என்று வந்திருக்காங்க. என்ன? அழுத்த சக்தி இயக்க சக்தி வந்திருக்காங்க K என்று. ஆனா இது K என்று வந்திருக்காங்க. நான் என்ன செய்யணும்னு சொன்னா, இங்க ஒரு மைனஸ் ஆலையும் பெருக்கி, அதாவது இப்ப இப்படி எழுதிடுவோம். Gm1 m2 இன்கீழ் R என்றா இது மைனஸ், இதுவும் மைனஸ் எடுக்கும். மைனஸ் பெருக்கிறது. பெருக்குனா இந்த மைனஸ் இந்த பெருமதி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல எங்களுக்குரிய பெருமதி. அதாவது அழுத்த சக்தியை நாங்க எழுதும் போது சரிதானே? சரி, இங்க எழுதுமே. அழுத்த சக்தி எப்படி இருக்குன்னா, இது அழுத்தம் ஒரு புள்ளி இல்லைன்னா மைனஸ் G, இந்த புள்ளியில் உள்ள அழுத்தம் என்ன சொல்லும்? மைனஸ் G. இந்த இதால பார்ப்போம் M1 கீழே R என்று எடுப்போம். அதே இந்த புள்ளியில் உள்ள அழுத்த சக்தியா இருந்தா என்ன? அதுல M2 அளவு இருக்கும். இது Vக்கு சமனா இருக்கும். அந்த அடிப்படையில இதுக்கும் இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டும் ஒரே கோவையாக இருக்க போகுது. அப்ப நான் இத V2 சமன் மைனஸ் K என்று எடுக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு முடிவெடுக்க வலிக்கிறேன். இங்க பாருங்க, மைனஸ் K என்று எடுக்க போறேன். இப்ப இது இப்ப எங்களுக்கு தெரியும் E சமன் V பிளஸ் K என்று தெரியும். இந்த Vக்கு பதிலாக E சமன் என்ன போடலாம்? மைனஸ் 2K சக K என்று போடலாம். இதுல இருந்து கழிச்சோம் என்ன வரும்? E சமன் மைனஸ் K என்று வரும். E சமன் மைனஸ் K. அப்ப விடை என்ன இருக்குண்டா? இது விடை
முதலாவது விட இருக்கு எங்கள்கிட்ட. சரிதானே? முதலாவது விட எங்கள்கிட்ட இருக்கு.